டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த அருமையான உளவியல் சார்ந்த நிகழ்ச்சி இது தொடர்பாக சிலர் தொடர்பு கொள்வார்கள். ஒரு நண்பர் கேட்டார், அந்த நீங்கள் சொன்னீங்க ஆள் அகத்துடன் ஆள் இடைத்திறன். அப்போ ஆள் இடைத்திறன், ஆளகத்திறன் என்னுடைய தனிப்பட்ட திறன். சரி, ஆள் இடைத்திறனுக்கு எனக்கு சரி வருகிறதில்லை. குடும்பத்தில் முரண்படுறேன், மனைவியோட முரண்படுறேன், பிள்ளைகளோட முரண்படுறேன். அவருக்கு 55 வயது. அங்கே அலுவலகத்திலையும் முரண்பாடாக இருக்கு. நிறுவன தலைவரோட முரண்படுறேன், ஏனையவரோட முரண்படுறேன். இதுக்கு காரணம் என்ன? அப்ப முதல் ஆள் இடை தொடர்பாடல் என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப 2 மனிதர்களுக்கு இடையேயான தொடர்பாடல் இது உளவியல் ரீதியாகத்தான் அணுகப்படும். சரி பாருங்க, சில பேரை பார்த்தா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சில பேரை பார்த்தா கோபம் வரும், சில பேரை பார்த்தா கும்பிடணும் போல இருக்கும். அந்த முகத்தில் அந்த தாட்ஸ். அப்போ இந்த வகையில் நீங்கள் பார்த்தால் ஆள் இடைத்திறன்கள்னா என்னென்னு தெரியும், அப்போ தான் அதை தீர்க்க முடியும். அப்போ ஆளிடைத்திறன் என்று சொன்னால் நல்ல தொடர்பாடல், வினைத்திறனான தொடர்பாடல். இந்த சுற்றில் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அப்போ நல்ல தொடர்பாடல் உள்ளவராக நீங்கள் இருந்தீங்கன்னா முரண்பாடு வராது, பிரச்சனை வராது. பாருங்க, இதை எனக்கு தாருங்கோ என்றா கேட்டோடனே கொடுத்துருவார். ஆனால் அந்த தொடர்பாடு தான் இதை எனக்கு தா என்று சொன்னால் அவர் என்னடான்னு கேட்டுருவார். பாருங்க அந்த தொடர்பாடல் முறையை, இது மிக முக்கியமானது. அப்போ இவருக்கு இந்த கேள்வி கேட்டவர், நீங்கள் ஒரு நல்ல தொடர்பாடல் முறை உள்ளவராக இருக்கணும் முதலாவதாக. அடுத்ததாக சமூக கலாச்சார திறன்களை நீங்கள் பெற்றிருக்கணும். இதுதான் ஆளிடை திறன். அப்ப சமூக திறன்கள், அப்ப பாருங்க, தனி மனிதன் நான், என்னுடைய சமூக திறனா மற்றவரோட நான் எப்படி பழகிறது, நான் எப்படி பேசுறது, மற்றவரோட சேர்ந்து எப்படி வேலை செய்கிறது, இவருக்கு முரண்பாடாக இருக்கான். ஆக சமூக திறன்கள் இவர் வளர்த்து கொள்ள வேணும். வயது வந்துடுது, 55 ஆயிடுது, இனி எப்படி சமூக திறன்களை வளர்க்கிறது? ஸோ இந்த அனுபவங்களை பிரிய வச்சால் சரி. எந்த நேரத்தில் இதை கதைக்கிறது, எந்த நேரத்தில் இதை கதைக்கக்கூடாது, எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறது, இந்த நுட்பங்களை புரிந்து கொண்டால் சின்ன விஷயங்கள். கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறது, அவசரப்படுற இல்லை, நல்லா யோசித்து ஆறுதலாக முடிவெடுக்கிறது, இதே போதும். ரைட்? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக பாருங்க, விமர்சன ரீதியான விடயங்கள் அவங்களோட குடும்பத்தில் வரும், வேலை செய்கிற இடத்த வரும், பொது இடத்த வரும். அதில் நீங்கள் விமர்சனம் செய்து கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு நிற்கப்படாது, மெதுவாக விலகிறோம். தேவையில்லாமல் விமர்சனம் செய்து ஒன்றும் காண முடியாது, வெற்றியும் தோல்வியும் ஒன்றும் காண முடியாது. சண்டை பிடிச்சி தேவையில்லாத முரண்பாடும் தேவையான தோற்றும் களைச்சி போவோம், வேதனை கவலை தான் வரும். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டாலே வெற்றி பெற்று விடுவீர்கள். அடுத்ததாக இந்த மனித உறவாடல் என்பது என்ன? அது பாருங்க, பிறந்ததிலிருந்து மனிதன் ஒரு சமூக விலங்கு. நாங்கள் தனியாக இருக்க இயலாது. குடும்பத்தோடு இருப்போம், சமூகத்தோடு இருப்போம், வேலைத்தளத்தோடு இருப்போம், பொதுமக்களோடு இருப்போம், கோயிலில் இருப்போம். ஆகவே மனிதர்களோட தொடர்பாடல் செய்தல் ஒரு அழகான கலை, அது ஒரு அழகியல். ஆக நீங்கள் கொஞ்சம் பொழுதுபோக்கு, கடும் வேலை என்று இருக்காதீங்க. கொஞ்சம் அழகியல், நடனத்தை பார்க்குறது, பாடுறது, கோயிலுக்கு போகிறது, சாமியை கும்பிட்றது, தேவாரம் பாடுறது, இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய அந்த மைனஸ் பாயிண்ட், மற்றவையோட சண்டை பிடிக்கிற உணர்வுகள், இந்த தொடர்பாடலில் கூடாத உணர்வுகள், கூடாத தோட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு அகலும். இதுதான் மிக முக்கியமானது, எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அவை இந்த கூடாத தோட்ஸ் அகன்றால் நாங்கள் வெற்றி பெற்ற மனிதராக வாழ முடியும். நன்றி, வணக்கம்.